Hi there, this is Murali Shankar. You're watching Finance with Murali. So, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ சீரிஸ் which covers how to invest in US stock market. ஆக்சுவலி இந்த சீரீஸ் ஏன் நான் போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய சைட்ஸ் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது. நான் அதெல்லாமே இந்தந்த ஸ்ட்ரீம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நான் டேரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ண வரல. நான் என்ன கேட்டகரி ஆஃப் மெத்தடில் நீங்கள் லீகலாக மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் இதை பற்றி மட்டும்தான் நான் ஹவு டு இன்வெஸ்ட் இன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி இந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது ஏன் நீங்கள் கேட்கலாம், கொஷின் பண்ணலாம், ஏன் நான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பிஃபோர் யூ இன்வெஸ்ட் இன் யூஎஸ் மார்க்கெட் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்தந்த பேசிக் சீன்ஸ் இந்தந்த பாத்துலலாம் நீங்கள் போனால் தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். ஓகேங்களா, லீகலி நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ மெயின் ஸ்ட்ரீமாக போகிறப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் எனி நாலேஜ் நீங்கள் பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகும்னா டேமேஜஸ் ஹையாக இருக்கும். ஒய் பிகாஸ் இப்போ ஓவரால் இந்தியன் மார்க்கெட்டோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.1 to 4 ட்ரில்லியன் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நாஸ்டாக் எடுத்துட்டிங்கன்னா $20 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதே NYSEலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 trillion மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி பெரிய பெரிய வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் வெல்த் இருக்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்க பிராண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வெலாட்டிலிட்டிஸ்லாம் ஹையாக இருக்கும். நார்மலாக நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே வெலாட்டிலிட்டி இருக்கும். அது மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் இருக்கும்போது அந்த மார்க்கெட்டோட வெலாட்டிலிட்டின்றது ரொம்ப ஃப்ளோ ஹையாக இருக்கும். ஸோ அப்படி அது மாதிரி ஃப்ளோஸ் ஹையாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது டேமேஜஸ் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம் பேசிக்ஸ். இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குது இந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் மெத்தடில் போகிறப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, அதே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன ப்ரொவிஷன் தந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டிலே வி ஜஸ்ட் மூவிங் டு கண்டென்ட். அதுக்கு பிஃபோர் ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர். We are not registered advisor with the SEC and we are not recommending or promoting any stock here, and it's of course purely educational purpose only. All content made from my personal experience, so be aware. ஸோ பிஃபோர் வி மூவிங் டு கண்டென்ட், எனக்கு பிடிச்ச ஒரு சேயிங் இருக்குது வாரன் பஃபெட். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் விச் இஸ் வெரி குட், ஆப்டாகவும் இருக்கும் இந்த சீரீஸ்க்கு. நெவர் இன்வெஸ்ட் இன் எ பிஸ்னஸ் தட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். அந்த சேயிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். யூ அவாய்ட் மோஸ்ட் ஆஃப் ரிஸ்க். பிகாஸ் எந்த ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகுமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேலிடாக இருக்குமா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேலிடாக ரிட்டர்ன்ஸ் ஆகுமா அப்படின்றது கால்குலேட் பண்ணணும். அட் தி சேம் டைம் அந்த பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நீங்கள் இன்வெஸ்டே பண்ணணும். இப்போ ஒரு சில பேர்லாம் ரேண்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போதெல்லாம் டேரெக்டாக அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி பேட். ஆக்சுவலாக நீங்களே அனலைஸ் பண்ணணும், இந்த ஸ்டாக் நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருமா, ஆக்சுவலி அந்த ஸ்டாக்கோட ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மாடலே தெரியாதப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறது இட்ஸ் major myth, right? Why you need to invest in US market? So first point, mainly global diversification. Yes, of course, இல்லையா. For example, ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா, no one will recommend to all the eggs in same basket, இல்லையா. ஸோ எல்லாருமே அப்படி தானே. ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்னால் எப்படி இருக்கும், we are taking all the risk from ஒரே பிளேஸில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா. we will diversify our risk. அப்போ தான் ரிஸ்க் ரொம்ப மினிமலாக இருக்கும், கரெக்ட். ஒரு ஈக்விட்டிஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரேண்டம் ஆஃப் ஸ்ட்ரீமில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நாட் ஓன்லி மீ, எல்லா இன்வெஸ்டர்ஸுமே, மேஜரான இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் சோர்ஸ்லேயே அவங்களோட எல்லா ஃபண்டுமே லாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இன் கேஸ் ஆஃப் சம்திங் ஹேப்பன், மைட் பி பேக் ஃபயர் ஆகலாம், கரெக்ட். அண்ட் செகண்ட் திங், ஒரு குளோபல் லெவல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், இல்லை ஆப்பிளாக இருக்கலாம். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற ஒரு டிஎஸ்எம்மாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்போஷர் இருக்க கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். பிகாஸ் எல்லா கண்ட்ரியில் இருக்க எம்என்சிஸ் கம்பெனிஸ் எல்லாருமே ஜாயின் ஆகிற ஒரே பெரிய ஹப் எங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு தான். ஸோ விச் இஸ் யூ கெட் டேரக்ட்
டைரக்ட் எக்ஸ்போஷர். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபாபெட்லலாம் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ஃபாபெட்லாம் வேறு ஒன்றும் இல்லை, விச் இஸ் கூகுளோட பேரண்ட்டு தான் வந்து ஆல்ஃபாபெட். ஸோ இது மாதிரி எல்லா ஒரு மேஜர் கம்பெனிஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, யூ கெட் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ். ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னால் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் இப்போது இன் இந்தியா இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ₹120 அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ₹120 பே பண்ணால் தான் வாங்க முடியும். கரெக்ட், ஓகேங்களா? அட் தி சேம் டைம் இன் யூஎஸ் நீங்கள் வந்து அந்த ஒரு யூஎஸில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து $120 நீங்கள் வந்து மினிமம் $1 ஃப்ராக்ஷனலாக வாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் $1.50 கூட என்னால் வாங்க முடியும். அது வந்து சப்போஸ் $1.60 கூட வாங்க முடியும். ஸோ அப்படி மினிமம் $1 மோர் தென் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த யூஎஸில் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக்ஷனாக வாங்கிக்க முடியும். ஸோ அது இஷ்யூஸே கிடையாது. அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. இப்போ அதே இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ₹120 நான் சொன்னேன் இல்லையா ஷேரை, அதை வந்து என்னால் 30க்கு பை பண்ண முடியுமானா முடியாது. பட் யூஎஸில் அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃப்ராக்ஷனல் ஷேராக வாங்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஃபண்ட் வீக்கரிங். ஆக்சுவலி யூஎஸ் அண்ட் ஐஎன்ஆர் பார்த்தோம்னா ஃபண்ட் வீக்கர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் டாலரோட வேல்யூ ஏன் இவ்வளோ அப்ரிஷியேட் லெவலில் இருக்குன்றதுக்கு நமக்கு தெரியணும். பிகாஸ் ஒரு டாலர் வந்து யூஎஸ் டாலரோட வேல்யூஸை ஹையராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஜிடிபி வாஸ் வெரி ஹை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வாஸ் வெரி ஹை, இம்போர்ட் ரொம்ப கம்மி தான். அண்ட் அவங்க மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரி வந்து கோல்டை வந்து ஓவராக ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களோட வேல்யூஸ் வந்து அஃப்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் இன்னும் அரவுண்ட் ஐஎன்ஆர் ப்ளஸ் யூஎஸோட ப்ரைஸிங் வந்து வேரியேஷன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் 2011 ஐஎன்ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 46.7 இருந்தது கம்பேரிட்டிவ்லி யூஎஸோட $1. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் 2023 டிசம்பரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 83.37 இப்போ வந்து ஐஎன்ஆர் வேல்யூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி $1. ஸோ இதனால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டும் ப்ராஃபிட் கிடையாது, ஐஎன்ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ப்ராஃபிட் தான். ஆக்சுவலாக நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் கிளியராக சொல்கிறேன். அசியும் நீங்கள் வந்து 2011 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க யூஎஸ் மார்க்கெட்டில், அரௌண்ட் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 50,000 சென்ஸ் அப்போது கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு $1,070 வருது. $1,070 நீங்கள் அப்போது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அட் தி சேம் டைம் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2023 இன்வெஸ்ட் பண்ணுறதால சேம் அதே 50,000க்கு எவ்வளோ டாலர் கன்வெர்ட் ஆகிருக்குன்னா 83.37 ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா $600 வருது. $600 வந்து இப்போது வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? $1,070 இருந்தாலும் ஓகே, $600 இருந்தாலும் ஓகே. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஒரு நல்ல க்ரோயிங் இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அதோட வேல்யூஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் ஐஎன்ஆர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை அண்ட் ஐஎன்ஆர் வேல்யூ டிக்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. எங்கே ப்ராப்ளம் ஆக்சுவலாக வரும்னா, நீங்கள் கரன்சி கன்வர்ஷன் பண்ணுறப்போ தான் சப்போஸ் இப்போ 83.37 உங்களோட வேல்யூவேஷன் கம்மியாகும். கரெக்டாக? இப்போ நான் என்ன சொன்னால 50,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது $600 தான் கன்வெர்ட் ஆகுது. அதே ப்ரீவியஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1,070 வந்திருக்கும். பட் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கன்வர்ஷனை பார்த்து ஸ்டாக்காக இருந்தாலும் ஓகே, இல்லை இடிஎஃபாக இருந்தாலும் ஓகே, எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் ஓகே, எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான ரிட்டர்ன்ஸ் எடுத்திங்கன்னா அதுலேருந்து வர டிவிடெண்ட்டும் உங்களுக்கு போனஸ் தான், அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸும் போனஸ் தான். அந்த அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். ஸோ விச் இஸ் நைஸ் இல்லையா? ஹவு டு இன்வெஸ்ட்? ஆக்சுவலி வேரியஸ் டூல்ஸ் இருக்குது, பண்டல் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, பண்டல் ஆஃப் சைட்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் எனி கைண்ட் ஆஃப் தோஸ் ஆப்ஸ் அண்ட் sites, and of course I am not recommending. Please check my description below, click those links. I am not promoting any gimmick things. Actually, if you want to invest in, just go to Google and search list of applications and list of sites. and நான் இதுக்கப்புறம் ஷேர் பண்ண போகிற மெத்தட்ஸில் நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்னு ஜஸ்ட் என்கொயரி those team. After you get one clarity and then you just invest it. ஓகேவா? It's kind of an pathway. I am not promoting or recommending any kind of thing. பட் இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தடில் என்னென்ன விஷயம் நீங்கள் வந்து மெயினாக நோட்டீஸ் பண்ணுன்றதை பற்றி மட்டும்தான் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மெத்தட் 1, இன்வெஸ்ட்மெண்ட் வயா மியூச்சுவல் ஃபண்ட்.
எஸ் அஃப்கோர்ஸ் ரைட் நவ் இன் இந்தியா தெர் ஆர் ஃபியூ ஃபண்ட் ஹவுசஸ் வந்து ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக யூஸில் இருக்க இண்டைசிஸை ஃபாலோ பண்ண முடியும். எல்லா இண்டைசிஸும் ஃபாலோ பண்ண முடியுமானா நோ, நாட் லைக் தட். ஒரு சில மெயினான இண்டைசிஸை ஃபாலோ பண்ண முடியும். அதில் டெக்னாலஜி இண்டைசிஸும் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே இல்லாமல் டேரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வயா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் குட் ஆப்ஷன். அண்ட் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனாக சூஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்கிறேன். இது ஒரு சிம்பிளஸ்ட் வே. அண்ட் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட் இருக்கும். ஸோ அண்ட் தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் மினிமல் ஹையராக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மினிமலான ஃபண்ட் ஹவுசஸ் தான் இந்த யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுனால நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அண்ட் பெஸ்ட்டாக சின்ஸ் பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாஸ்ட் ரெக்கார்ட்ஸில் எது கொஞ்சம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது விச் இஸ் வெரி குட். நான் இந்த மெத்தடில் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜஸாக ஃபீல் பண்ணுற ஒரு சில பாயிண்ட்ஸை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங் என்னென்னா, நம்மளால் எக்ஸாக்டாக பின் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்றதுனால கண்டிப்பாக இப்போ அது இல்லாமல் இண்டைசிஸை ஃபாலோ பண்ணுறதுனால அது வந்து பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். செகண்ட் திங் என்னென்னா, எல்லா இண்டைசிஸும் இருக்கான்னு கேட்டால் நோ. இப்போ நான் சப்போஸ் நான் வந்து ரெசல்ட்லாம் நான் பார்க்குறேன்னா ரெசல்ட் இண்டைசிஸே கிடையாது. அது எஸ்என்பியும் கிடையாது. ஸோ அதனால் என்னால் அந்த மாதிரி இண்டைசிஸ்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த இண்டைசிஸ்லாம் என்னென்னா, நம்ம ஊரில் எப்படி பிஎஸ்சி, என்எஸ்சி, இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி அங்கே. ஸோ இப்போது இது மாதிரி இண்டைசிஸை என்னால் ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அண்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜை நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு 1000 rupees இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த 1000 rupeesமே ரிஃப்ளெக்ட் ஆகுமானா ஆகும். பட் ஆனால் இந்த கன்வர்ஷன் ஃபீ, அந்த சார்ஜஸ்லாம் போய் லோவர் யூனிட் வந்து ரொம்ப லோவராக இருக்காது. யூனிட் வந்து மினிமலாக தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் யூனிட்னு எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு தெரியும். பிகாஸ் யூனிட்டை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க எவ்வளோ உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக பட்டது. பட் இது ஒரு சேஃபர் சைடு. ஐ மீன் உங்களுக்கு பெரிய ரிசர்ச் தேவையில்ல, பெரிய ஐடியாஸ் தேவையில்லை. நீங்கள் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். டேரெக்டாக ஒரு சர்ப்ளஸாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். பட் ஆனால் இந்த இண்டைசிஸும் வொலாட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா இது வந்து டேரெக்டாக யூஎஸோட இண்டைசிஸை ஃபாலோ பண்ணுறதுனால இவங்களோட மியூச்சுவல் ஃபண்டுமே கண்டிப்பாக வொலாட்டிலிட்டி இருக்கும். நெகட்டிவ் ஷேட் வரும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் இது வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் வயா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு எல்டிசிஜி, எஸ்டிசிஜிலாம் இருக்குது. எஸ்டிசிஜி, எல்டிசிஜி பற்றி உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் டுடே. பிகாஸ் ரொம்ப ஹெவியாக வந்து ஒரே நாளில் சொன்னோம்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் எப்படி மணியை கன்வர்ஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வேல பண்ணுறதுன்றது நான் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரே டைமில் இவ்வளோ விஷயமும் சொல்லும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மை செல்ஃப். இஃப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபினான்ஸ் வித் மூர்த்தி.